ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டேன். தண்ணி ஒரு சொம்பு இப்போ குடிக்கணும் பாருங்க. தண்ணி குடிச்சிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு மேலே அக்கறை வைக்காதனால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போச்சு. இப்போ எப்படி நம்ம உடம்பு சரி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்ல போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுங்க இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு. இது செஞ்சிங்கன்னா போதும், உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பினா பிடிக்கி, இப்படி திரும்பினா பிடிக்கி. நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கழுத்து பிடிக்காதுங்க. பாருங்கள், இப்படி ஒரு 9ங்க. இது ரொம்ப சுற்றிட்டிங்களா, மறுபடியும் இப்படி ஒரு 9 சுற்றிக்கிட்டிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு இருக்குங்க பாரு, மூட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு 9, அப்படி ஒரு 9ங்க. எண்ணிக்கங்க எத்தனை டைம்னு எண்ணிட்டு அப்புறம் இப்படி ஒரு 9 செஞ்சிட்டிங்களா. அப்புறம் இப்படிங்க, இப்படி வச்சுங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு 9, அப்புறம் இப்படி ஒரு 9ங்க. அப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 9 பண்ணிங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதாகு. அப்புறம் கையை வந்து இடுப்புக்கு வச்சுங்க. இடுப்புக்கு வச்சு இப்படி ஒரு 9 பாருங்கள். இப்படி ஒரு 9 வச்சிட்டிங்களா. அப்புறம் வந்தீங்கன்னா இந்த முட்டி இருக்குல்லங்க, முட்டியை வந்து வச்சுட்டு இப்படிங்க, இப்படி ஒரு 9 இப்படி நல்லா வச்சுட்டு அழுத்தி இப்படி ஒரு 9, அப்புறம் இப்படி ஒரு 9ங்க வச்சிட்டிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை இருக்குது பாருங்களா, இதில் இப்படி ஒரு 9, அப்புறம் இப்படி ஒரு 9, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 9 நல்லா ரொட்டேஷன் பண்ணணும், நல்லா இது பண்ணணும். அப்புறம் இப்படி இப்படி செய்யும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்குங்க. தவறாமல் நீங்கள் காலையில் கண்டிப்பாக எந்திரிச்சோன்னே செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன எக்ஸசைஸ் செஞ்சேன், எப்படி உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு ஒரு வீடியோ போடுறேங்க. இது ஒரு சின்ன வீடியோங்க. அடுத்தது நாளைக்கு பார்க்கலாங்க.